கிட்னி ஃபெயிலியர்னால் அதுக்கு மெயின் காரணம் என்ன? போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கல அப்படின்றது தான். தண்ணிக்கும் கிட்னிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து நீங்கள் நிறைய இன்டேக் பண்ணால் தான் உங்களுக்கு யூரின் வந்து வெளியே வரும். நம்ம சரியாக தண்ணி எடுக்கலைன்னா தன்னால் வந்து யூரின் வந்து எத்தனை நாள் தான் அதுவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஸ்டேஜில் அது வந்து ஸ்டோனாக மாறி நமக்கு வந்து வலி ஏற்பட்டு செலவு வச்சிடும். ஸோ டயாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஒரே தீர்வுன்ற மாதிரி ஆகிடும். ஓகேயா? ஸோ காலையில் கண் முழிச்சதுலேருந்து நைட்டு கண் மூடுற வரைக்கும் தண்ணி நம்ம நிறைய எடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து செயல் எழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கிட்னியில் வந்து கிரியாட்டினின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அளவு விதமாக வந்து கணக்கிடுவாங்க. ஸோ இந்த கிரியாட்டினின் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 0.6லேருந்து 1.3, அதாவது 0.6லேருந்து 1.3 வரைக்கும் இருக்கணும். சரியா? இது இல்லைனா தான் நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரியாட்டினின் லெவலை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறேன், இந்த உப்பை 2 வாரம் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். பொதுவாக நம்ம சமையலுக்கு வந்து ஒயிட் கலர் சால்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். வெள்ளை கலரில் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். கல் உப்பும் சரி, தூள் உப்பும் சரி, வெள்ளை கலரில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ வெள்ளை கலரில் இருக்க உப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த வெள்ளை கலர் உப்பு வந்து நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் உடம்புல அது ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியில் அது வந்து இனிப்பாக தான் வந்து மாறும். அதுக்கு பதிலாக இந்த பிங்க் கலரில் ஒரு உப்பு இருக்குது. அந்த உப்பு பேர் வந்து ஹிமாலயன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இமாலயன் மலை இருக்குது பார்த்தீங்களா, ஹிமாலயன் மவுண்டெயின், அதை வந்து கட் பண்ணி அதுலேருந்து எடுக்கிற உப்பு தான் வந்து இந்த பிங்க் கலர் சால்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே வந்து 60 to 80 rupees தான் இருக்கும். இது வந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் டயட்டில் சேர்த்து ஆரம்பிச்சிட்டிங்க சாப்பிட அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்னியில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் டயாலிசிஸ் பண்ணாமலே உங்கள் கிரியேட்டினின் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகி நார்மலான லெவலில் வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த பிங்க் கலர் சால்ட்டில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த பிங்க் கலர் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் டயட்டில் நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் இருக்கும். ஒயிட் கலர் உப்பு அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் கொடுக்காது. பட் ஆனால் இது உடம்புக்குள்ளே போய் உங்களுக்கு செய்கிற வேலைகள் ரொம்பவே மேஜிக்கல் தான். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பேபிக்கு 1 இயர்லேருந்தே நீங்கள் இந்த உப்பை வந்து கொடுத்து பழகலாம். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பைல்ஸ் இருக்குது அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம சாப்பிட மாட்டோம், ஏன்னா காரம் வந்து இன்டேக் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், வரமிளகாய் வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி தான் வெள்ளை உப்பை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இந்த பிங்க் கலர் உப்புக்கு மாறிக்கோங்க. ஓகே? ஒரு சின்ன தலைவலியிலேருந்து சளி பிடிக்கிறதுலேருந்து பெரிய பெரிய நோய்களை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த பிங்க் கலர் சால்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகே? ஸோ உங்கள் டயட்டில் நீங்கள் இனிமேட்டு பிங்க் கலர் சால்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, யார் யார் வீட்டிலலாம் இருக்காங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, என்னோடய கண்டென்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டு சொன்னால் எனக்கு அதுவே போதும். ஓகேவா? ஸோ பிங்க் கலர் சால்ட் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், சரியாயிடும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.